பாகிஸ்தான் அணி நீங்க வேஸ்ட்டுடா. இந்திய அணியை பார்த்து கத்துக்குங்க எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. உண்மையா இந்திய அணியை பார்த்தா பயமா இருக்குங்க. அவங்களோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப அபாரமா இருக்கு. இங்கிலாந்து அணி நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணி தாங்க இந்த முறையும் T20 உலகக்கோப்பை தொடர்ந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இங்கிலாந்து அணி எதிராக வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் சொல்லலாம், அதிரடி வீரர்னு சொல்லலாம், அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்திய அணி இரண்டாவது முறையும் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனா பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியோட பேட்டிங் லைனப் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க, ரொம்ப டெப்த்தாக இருக்குது. எதனா ஒரு பிளேயர் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சஞ்சு சாம்சனுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர் நல்ல கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அதே போல் நீங்கள் போலிங் சைடு போனீங்கன்னா பொம்ரா எப்படியாப்பட்ட கேம் ஓனால் சேஞ்ச் பண்ணுறாருங்க. தோக்க வேண்டிய மேட்ச் கூட ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதனால் கண்டிப்பாக பொம்ரா போன்ற ஒரு வீரர்கள் இருக்கிற வரைக்கும் இந்திய அணியை வீழ்த்ததுன்னு அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுங்க. அது போன்ற வீரர்கள் பாகிஸ்தான் அணி இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான் அணியில் இருந்தாங்க, ஒரு முன் காலத்தில் இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் அணியில் ஒரு கேம் சேஞ்சர் பிளேயர் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணியை பார்த்தா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பாகிஸ்தான் அணியோட ரொம்ப ரொம்ப பலமாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த முறை இரண்டாவது முறையை தொடர்ந்து இந்திய அணி தாங்க T20 உலகக்கோப்பை வென்று சாதனை படைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காருங்க. ஓகேங்க, அஃப்ரிடி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அஃப்ரிடின்னு சொல்கிறதா ரசிகர் மத்தியிலே நிறைய ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 50 ஓவர் வேர்ல்டு கப்லேயே இந்தியாவில் தோற்று விட்டாங்க. இப்போ T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. ஃபைனலில் விடுற மாதிரி, ஆஸ்திரேலியா கிட்ட விடுற மாதிரி இப்போ விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு சண்டே வெரி வெரி பிக் மேட்சிங்க. கண்டிப்பாக ஒரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அங்கே அகமதாபாத்தில் நடக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டினே சொல்லலாம். இந்திய அணி நல்ல ஒரு பேட்டிங் லைனப் கொண்டு அணியாக இருக்காங்க. சஞ்சு சாம்சன் 2 நாக் அவுட் போட்டியில் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. அதே மேலே ஃபைனலே கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அபிஷேக் சர்மா சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் அடித்தா கூட பரவாயில்ல, அவர் பேட்டிங் பிச்சில் அடிக்க மாட்டார். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. நல்ல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. நியூசிலாந்து அணி ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. அவங்க கூட செம்மையான டீமாக இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபிலிப்ஸு கேம்ப், அப்புறம் டேனியல் மிச்சல் சொல்லிட்டு அவங்களும் ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. அதனால் ஒரு பெரிய போட்டி காத்துட்ருக்குன்னே சொல்லாங்க நியூசிலாந்து அணி எதிராக. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.